அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ எஸ்பெஷலி பிக் பிளேயர் நம்ம இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஆனால் ஹெட்லைன்ஸை வச்சு அப்படி நம்பிடாதீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் க்ரோத் ட்ரெமெண்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் அந்த ப்ராஃபிட் க்ரோத் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கம்பெனியோட பிஸ்னஸ்லேருந்து வரல. பட் ரதர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸில் நிறைய ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஷேர்ஸ்லாம் விற்றனால அவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் வந்து அதர் இன்கமில் பார்க்கலாம். அதர்வைஸ் எக்ஸப்ஷனல் கெயின் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஏதாவது ஒரு இதில் பார்க்கலாம் நீங்கள். பட் ஆனால் அவங்களுடைய ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸோட எது நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலி டெலிகாம், ஜியோ டெலிகாம் நல்லா பண்ணிகிட்ருக்கு. தென் வந்து இந்த ரிட்டைல், ரிலையன்ஸ் ரிட்டைல் அதை நல்லா பண்ணிகிட்ருக்கு. அண்ட் த அதர் பிஸ்னஸஸ், அது எஸ்பெஷலி நியூ எனர்ஜி பிஸ்னஸ்ன்னு இருக்குது ஒன்று, வெர்டிகல்ஸ். அதெல்லாம் இப்போ தான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. லைக் யூனோ த க்ரீன் எனர்ஜி, ஹைட்ரஜன், தென் சோலார், அதிலெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் அது வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிக்கும். பட் ஆனால் இந்த ஆயில் டு இது வந்து ஹைலி என்ன டிபெண்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸு அண்ட் அமெரிக்கன் பாலிட்டிக்ஸு, அப்புறமேல வந்து யூரோப்பியன் பாலிட்டிக்ஸு, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இவங்களுக்கு அந்த லெவலுக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க இந்த கம்மிங் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்களுடைய ஜியோவும் தென் ரிட்டைல் பிஸ்னஸும் வில் கோ ட்ரெமெண்டஸ்லி இன் ஃபியூச்சர் இயர்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லலாம். அண்ட் அதனால் அவங்களுடைய எஸ்ஓடிபி வேல்யூ, தெர் இஸ் சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. 1750 அண்ட் ஆர்டர் இருக்குது. அண்டு பட் ஆனால் மார்க்கெட்டில் கோட் ஆகுது 1400 அது மாதிரி தான் கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்டில் லாங் வே. அதனால் ஒவ்வொரு பிஸ்னஸையும் தனித்தனியாக வேல்யூ பார்த்தோம்னா இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ வேறு யாரெல்லாம் சார் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கா? இன்றைக்கி HDFC வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே. அண்டு அதர் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதனால் அவங்களுடைய ஷேரும் டிப் ஆகிடுது. அதனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு போராக இருக்குது இந்த குவார்ட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே சார். ஸோ வித் திஸ் நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். கவின் அப்படிங்கிறவங்க வந்து பயோசைன்ஸ் லிமிடெட் பற்றி கேட்டிருக்காங்க சார். பயோசைன்ஸ் அதான் இப்போ தான் இஷ்யூ வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவங்களுடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் லிஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 60 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அண்ட் மறுவர் இது வந்து இந்த ஆந்தம் பயோசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க, இஸ் அ CDMO பிளேயர். ஸோ நான் எப்பொழுதும் சொல்வேன், ஃபார்மா கம்பெனிஸில் CDMO பிளேயர்ஸுக்கு எந்த த்ரெட்டும் கிடையாது. அண்ட் ட்ரம்ப்பு வித் ட்ரம்ப் ஆர் வித்தவுட் ட்ரம்ப் இவங்க வந்து வில் கண்டினியூ டூ. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ அமெரிக்காலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசனே எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அங்கே பணம், நிறைய கார்ப்பரேட்ஸு, நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டு, அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்களாம் வேறு ஃபண்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு. எதுக்கு அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ட்ரக் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அங்கே வந்து லாட் ஆஃப் பிரில்லியன்ட் மைண்ட்ஸு த்ரூ அவுட் த வேர்ல்ட்லேருந்து அங்கே படிச்சுட்ருப்பாங்க, வந்து படிப்பாங்க. இல்லாட்டா ஒரு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு அந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வேறு இருப்பாங்க. அங்கே வந்து நிறைய ட்ரெயின்டு ப்ரொஃபஸர்ஸ் வேறு இருப்பாங்க டு கைட் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் வித் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது இருக்கிறனால நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரும். இந்த ட்ரக் டிஸ்கவரிக்காக கம்பெனிஸ்லாம் நிறைய வர்றது உண்டு. ஆனால் இந்த ட்ரக் கம்பெனிஸ் வந்தால் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, யாராவது ஒருத்தர் பண்ணணும். அப்போ தான் இந்த CDMO பிளேயர்ஸ் வந்து அங்கே உள்ளே வராங்க. எனக்கு இந்த ஐடியா இருக்குது, இந்த கெமிக்கல் காம்பினேஷன், இந்த சிந்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசீஸுக்கு க்யூர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய டேட்டா. பட் ஆனால் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது.
அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு கிளினிக்கலில் டெஸ்ட் பண்ணோம், தென் அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணோம், அப்புறமேல் தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வர முடியும். அண்டு இதெல்லாம் கேரி அவுட் பண்ணுறது தான் இந்த மாதிரி கம்பெனிஸ். இந்த ஆந்தம் பயோசைன்ஸுங்கிறது இது தான் கேரி அவுட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க கான்ட்ராக்ட் ரிசர்ச்சு அண்டு ட்ரக் டெவலப்மெண்ட் கம்பெனி அது. ஸோ டூரிங் ஏர்லி ஃபேஸ்லேயும் சரி அண்டு ஈவன் போஸ்ட் கமர்ஷியலைசேஷன் அப்படின்னா த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க இந்த ட்ரக்கை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்லேயும் சரி இவங்க வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு 80% ஆஃப் த ரெவென்யூ அந்த இதில் தான் வருது. ஸோ இந்த இது வந்து தே டை அப் வித் இன்னோவேட்டர்ஸ். ஸோ யார் டிஸ்கவரி பண்ணோம் அப்படின்னு துடிக்கிறாங்களோ அவங்களோட டைப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்க முடியாது, யாரும் போடவும் முடியாது. ஏன்னா இது பெனிஃபிட்ஸ் ஹியூமனிட்டி ஆஸ் அ ஹோல் அப்படின்ட்டு. அண்டு எவ்ரி ட்ரக் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. அண்டு இட்ஸ் அ லாங் வெயிட்டிங் பீரியட் ஆல்சோ இருக்கும். வேறு ஒரு ட்ரக் டிஸ்கவரி பண்ணோம் அப்படின்னா 10 years கூட ஆகலாம். அண்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் இன்றைக்கி எமர்ஜிங் டெக்னாலஜி வந்து நாட் ஓன்லி சிந்தட்டிக் ட்ரக்ஸு பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. அண்டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைய கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சான்சஸ் வந்து ஓப்பனிங் வந்து நிறைய இருக்குது இந்த ஃபீல்டில். அதனால் இவங்க வந்து ஒரு கிரேட் பிளேயர். அண்டு இவங்க வந்து லைக் அதர் பீப்புள் மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க. லைக் ப்ளூ ஜெட் பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம், நியூலண்ட் ஃபார்மா பற்றி பேசுவோம், தென் லாரஸ் லேப் அவங்க கூட அனதர் CDMO பிளேயர். எஸ்பெஷலி இப்போ வந்து ஆஃப் லைட் அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் வில் ரிமைன் த சேம். பட் ஆனால் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக தென் வந்து இட் வில் கிவ் மோர் ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ அந்த இது சிச்சுவேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் இனிமேல் வரும் குவார்ட்டர்ஸ்லாம் அவங்க நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தவிர வந்து டிவிஸ் லேப் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இந்த கம்பெனி பற்றி. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களாம் இந்த ஸ்பேஸில் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணதோட இந்த பயோசைன்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த தடவை எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா அபவுட் 32% வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரட்டும். அண்டு ரிசல்ட்ஸ் வந்த உடனே எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு கிடைக்கும். அப்புறமேல வந்து நம்ம வில் டிசைட் ஆன் தட். ஓகே சார். ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றி போட்டுடலாம். ஸோ அடுத்ததாக எலைட் குரூப் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஆயில் இந்தியா ஷேர் பற்றி கேட்டிருக்காங்க சார். ஆல் இண்டியா அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் இந்த ரிலையன்ஸ் வந்து ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே வந்து ஒரு வீடியோ போடுறோம். அதோட சேர்த்து ஆயில் இண்டியா ரிசல்ட்ஸ் வந்தோன்னே நான் போடுறேன். ஓகே சார். அடுத்ததாக கவின் வந்து NSDL இப்போ அப்ளை பண்ணலாமா பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்காங்க. NSDL இன்னும் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணலையே. இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. இட்ஸ் அ கிரேட் கம்பெனி, கிரேட் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி. ஓகே சார். பண்ணோம். அண்ட் டெஃபினட்டாக லைக் CDSL மாதிரி அதுக்கும் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ப்ரோ ஆக்டிவ் வந்து CDSL தான் கம்பேர்ட் டு NSDL. ஸோ அடுத்ததாக வந்து மதர்ஸ் அது வந்து எப்படின்னா இது NSC அண்ட் BSc மாதிரி. NSC தான் லீடர் ஆகிட்டாங்க. இதோ BSc தான் முதல்ல ஆரம்பிச்சிருந்தா கூட குறையவே மாட்டேங்குது. ஸோ அடுத்ததாக வந்து மதர்ஸ் அண்ட் ஒயரிங் ஆட்டோ ஸ்டாக் பற்றி கேட்டிருக்காங்க. அதோடைய மேனுஃபேக்சரிங்குடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் பற்றி தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஓகே சார். சரி, இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே அவங்க வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு இந்த ஆட்டோ ஸ்பேர்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ தமிழ்நாட்டில் கூட பெரிய யூனிட்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சார். ஸோ அடுத்ததாக சூர்யா கலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி கேட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸே நம்ம போட்டோமே, பப்ளிஷ் பண்ணிட்டோமே 2 நாளைக்கு முன்னாடி. கண்டிப்பாக. சரி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பேங்க்ஸ். இந்த ரிசல்ட்ஸ்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்ச சொல்லிடலாம். என்ன அப்படின்னா இவங்களுடைய
அட்வான்சஸ் வந்து மோர் தென் த டெபாசிட்ஸ். மித்த பேங்க்கெல்லாம் ரிவர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய அட்வான்ஸஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கும், டெபாசிட்டு வரவே வராது வேறு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 15% க்ரோத் காமிச்சிருக்காங்க இன் அட்வான்ஸஸ். அதே சமயத்தில் அபவுட் 14% க்ரோத் இன் டெபாசிட்னு காமிச்சிருக்காங்க. அண்டு இவங்களுடைய என்பிஏ எல்லாருமே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு வேறு. அண்டு இப்போ வந்து இவங்களோட ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா அபவுட் 1.5 அது மாதிரி இருக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் குட் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து எந்த இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் டு புக்கோட அந்த அசெட் குவாலிட்டியும் தெர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஒரு 4 years பேக் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனில் ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க, டோட்டல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அதுலேருந்து விடுபட்டு வந்து இன்றைக்கி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான இது தான் சொல்லணும். அண்டு இவங்க எங்கே இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிரா இந்தியாவிலே த லார்ஜஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லணும். அது பிகாஸ் ஆஃப் த பாம்பே இருந்தால் கூட ஸ்டில் வந்து வெரி லார்ஜ் ஸ்டேட் அண்டு நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். இன் பர்ஃபார்மன்ஸு, டர்ன் ஓவர், ஜிஎஸ்டி கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே அவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு இஸ் நம்பர் 2 இன் இந்தியா ரியலி ஸ்பீக்கிங். அண்டு அதனால் இந்த பேங்க் வந்து அங்கே இருக்கிறனால இன்னும் ஒரு கிரேட்டர் சான்ஸு தெர் வில் பி மோர் பாரோவர்ஸ் அண்ட் மோர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே சார். இந்த பேங்க்குக்கு அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் ரிட்டைலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கார்ப்பரேட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அண்டு பார்ப்போம் இவங்களுடைய நெகட்டிவ்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய கிரெடிட் காஸ்ட் இன்னும் ரொம்ப ஹையாக இருக்குது. அது வந்து இட் ஹேஸ் டு கம் டவுன், அதுதான் இது. பட் போய் பார்க்கலாம், நம்ம ரிசல்ட்ஸை பற்றி இப்போ தான் நம்ம ஒரு 3-4 days பேக் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் போய் பார்க்கலாம். ஓகே சார். பர்ஃபார்மிங் பேங்க்கில் இது ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து ஹரி சங்கர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பிஜி இன்வைட்டோடியை பற்றி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வரப்போகுது. தட் இஸ் ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் ஏன்னா இப்போ செபி, தட் இஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் அதில் வந்து அவங்களுடைய ரெசிடுவல் கலெக்ஷனை வந்து ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு புது அமெண்ட்மெண்ட் கொண்டாட போகிறாங்க. ஓகே. ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த ரீட்டுக்கு அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய கேஷ் ஃப்ளோ வரப்போகுது. ஓகே. அதனால் இதெல்லாம் இன்னும் ஆக்டிவாக ஆகும் அண்டு லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அவங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பிஜி இன்வைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் எங்களுக்கு 5 ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது, 5 ப்ராஜெக்ட்ஸுக்கு மேலே எங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், நாங்களும் பிட்டிங் பண்ண ரெடியாக இருக்கிறோம். பட் ஆனால் இன்னும் எந்த ப்ராஜெக்ட்ஸும் கிடைக்கல, எங்களால் வந்து மோர் ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியலைன்னா எங்களுடைய நெட் அசெட் வேல்யூ இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நெட் அசெட் வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அண்டு 74 நம்ம ஒரு வீடியோ போட்டு சொன்னோம், இதை பற்றி நம்ம சொன்னோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நெட் அசெட் வேல்யூ இதுவும் நல்லா ஒன்று சேமாக இருக்கிறனால இதுக்கு மேலே ஸ்கோப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க 5 ப்ராஜெக்ட்ஸுக்கு மேலே ஏதாவது ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் தான் இவங்க க்ரோ பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைனா அகெயின் ஒரு செட்பேக் வரப்போகுது ஆன் திஸ். பட் ஒன் சைடில் பார்த்தா செபி வந்து ஒரு டிராஃப்ட் ரெகுலேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு லிக்விடிட்டி நிறைய ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் இன்ஸ்டா பிஜி இன்வைட்டை இதோட காம்படிட்டர் ஒருத்தர் இருக்காங்க, இண்டி கிரிட்னு ஒன்று இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஒன்லி டிரான்ஸ்மிஷன் அசட்ஸை மட்டும் நம்பி இருக்கிறதில்ல, அவங்க சோலார்லையும் என்ட்ரு பண்ணிட்டாங்க. தென் வந்து இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன, இந்த சோலார் பேஸ்டு பேட்ரி பேஸ்டு சோலார் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய என்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு நிறைய ரெவன்யூ கொடுக்குது. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அப்புறமேல் தான் அவங்க அப்சர்வ் பண்ண முடியும். நிறைய செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியை பார்க்குறதுக்கு பார்த்தா அதை பார்க்கலாம்.
பட் ரிஸ்க் டேக்கர்ஸாக நிறைய பேர் இருந்தீங்கன்னா தென் பிஜி இன்வெர்ட்டை திங்க் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து செபியோட ரூல் படி ரீட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயும் மியூச்சுவல் ஃபண்டு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுடைய ரெசிடுவல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் வந்து லிக்விடிட்டி ஃப்ளோட்டு நிறைய இருக்கிறப்ப அவங்க கூட துணிஞ்சு வந்து வேறு ஏரியாலையும் என்டர் பண்ணலாம். அதனால் எப்படி பிஸ்னஸ் வந்து டர்ன் அவுட் ஆக போது நம்ம வந்து இன்றைக்கி கிளியராக சொல்ல முடியாது. பட் ஆனால் வித் செபி ரூல் வந்து ரொம்ப வெரி குட் ரூல் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது என்ன ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்போஸ் ஒரு லார்ஜ் கேப்புக்காக ஒரு என்எஃப்ஓ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நியூ ஃபண்ட் ஆஃபரிங் வருது, சே 5,000 crores வருது லார்ஜ் கேப்புக்காக. செபியோட மேண்டேட் படி என்னன்னா 80% வந்து அந்த லார்ஜ் கேப்பில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பேலன்ஸ் 20% என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அதை வந்து அவங்க எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து மிட் கேப்பில் போடுவாங்க, இல்லாட்டா ஸ்மால் கேப்பில் போடுவாங்க, ஒரு 5% கேஷாக வச்சுப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு அதில் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இஸ் க்ரோயிங். இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டோட அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு அபவுட் 74 lakh crores. அண்டு அதனால் எவ்ரி இயர் வந்து இட் இஸ் க்ரோயிங் அபவுட் 15 to 20% க்ரோ ஆகிட்டே இருக்கிறப்ப அப்போ லார்ஜ் ஃப்ளோட் ஃபண்டு இருக்க போகுது எல்லா மியூச்சுவல் ஃபண்டுலையும். அவங்க வந்து ஏன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற ஐட்டம் லைக் ரீட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும். இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இந்த பிஜி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 94 rupees எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா they give about 12 rupees per share கொடுக்குறாங்க. அப்போ வந்து it gives about 11 to 10 to 11% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குது. எந்த பேங்க் will give that kind of a return? ஸோ நேச்சுரலி வந்து அந்த லெவலுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது மித்தவங்ககிட்டேருந்து. ஸோ அதனால் இது வந்து லுக்ஸ் அண்ட் அட்ராக்டிவ். அதே மாதிரி ரீட் வந்து 6% வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ சூஸ் பண்ணலாம் எந்த ரீட் வந்து அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் லெஸ் தென் த NAV இருக்கோ, தட் இஸ் நெட் அசெட் வேல்யூ இருக்கோ, அந்த இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகி போயிடும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து ஜியோ ஃபைனான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அது நேற்றே பேசியிருந்தோம். ஜியோ ஃபைனான்ஸ் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது ஜியோ ஃபைனான்ஸில். என்ன அப்படின்னா இந்த அலையன்ஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து பஜாஜ் இதோட டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கம்பெனி கூட அங்கே ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பஜாஜ் குரூப்போட. அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. மேலே ஒரு 25,000 crores அவங்களுடைய ஷேரை விற்றுட்டு தே கேம் அவுட் ஆஃப் இட். இன்றைக்கி வந்து ஜியோ ஃபைனான்ஸோட அவங்க ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. இன்னும் ஃபர்தர் ஸ்டெப்ஸ்லாம் அவங்க எடுக்கணும். அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் தட் ஜென்ரல் இன்சூரன்ஸ்லேயும் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் இது வந்து ஓப்பனிங் அப் நவ். இப்போ வந்து மான்சூன் செஷனில் ஒரு பில் வரப்போகுது. அந்த பில் பாஸ் ஆகிடுச்சுன்னா தெர் இஸ் அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா தென் இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு புது லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்டு அந்த டைமில் வந்து இது வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜியோ வித் திஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்களும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லாத பிஸ்னஸே இல்லை அண்டர் ஜியோவில். எவ்ரிதிங் அவங்க அண்டர் ஒன் ரூஃபாக இருக்குது. இது வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபார் சூப்பர் மார்க்கெட் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டர் தட் அம்பரால இருக்கிறனால இவங்களுக்கும் அவங்களோட அலையன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக கண்ணையா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ப்ளூ ஜெட்டு பற்றி கேட்டிருக்காங்க. ப்ளூ ஜெட்டை பற்றி இப்போ ரிசல்ட்ஸ் Q1 வரட்டும் வந்தோன்னே போடுறேன். இட்ஸ் அ CDMO பிளேயர். அவங்க வந்து அந்த இமேஜிங்காக பண்ணுற இன்டர்மீடியேட் பண்ணுறாங்க. நாட் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட். there's a lot of difference இருக்குது. கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் வேணும். அதுக்கு கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் வச்சுக்கிட்டு தே வில் ப்ரொடியூஸ் what is called intermediate product. அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டுக்கு அப்புறமேல தான் அந்த அட்வான்ஸ் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜிங் அப்படின்ட்டு
இப்போ வந்து சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளூயிடை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டா இந்த எம்ஆர்ஐ எடுப்பாங்கள்ல, அந்த மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுக்கும்போது ஒரு ஃப்ளூயிடை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிடு வந்து அந்த வெயின்ஸில் போயிட்டு அது ஒரு கான்ட்ராஸ்டாக தெரியும் நீங்கள் இது எடுக்கிற போது, இமேஜிங் பண்ணும்போது. அப்போ தான் அது இதில் அந்த வெசல்ஸில் இல்லாட்டா அந்த இதில் வந்து எதாவது பிளாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக அதை இன்ஜெக்ட் பண்ணுறது உண்டு. அதுக்கு வேணுங்கிற அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ஸ் இவங்க பண்ணுறாங்க. இந்த நான் முதலே சொன்னேன், கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் இன்டர்மீடியேட், தென் இட் பிகம்ஸ் ஏபிஐ. ஏபிஐ தான் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஃபார்முலேஷன் ஃபைனல் ட்ரக் உருவாகுது. ஸோ இவங்க வந்து நடுவில் இருக்காங்க. தெர் இஸ் இன்டர்மீடியேட் ப்ராடக்ட். யாருக்காக பண்ணுறாங்கன்னா இன்னோவேட்டிங் கம்பெனிஸ், அமெரிக்காவில் இருக்க இன்னோவேட்டிங் கம்பெனிஸுக்காக இவங்க பண்ணுறது உண்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்பொழுதுமே இது இருக்குது, மார்க்கெட் இருக்குது. உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியா ஆல் வந்து எஃப்டிஐ அப்ரூவ்டு, எஃப்டிஏ அப்ரூவ்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸு ஃபார் பெட்டராக இருக்கும். 1 இயர் பேக்கு கூட இந்த வீடியோவை பற்றி போட்டிருந்தோம். அந்த சிடிஎம்ஓ பற்றி அனலைஸ் பண்ணும்போது இது வந்து ஃபைனஸ்ட்டு கம்பெனிஸ்ன்னு வேறு நான் சொல்லியிருக்கேன். நான் ரெகுலராக இதை பற்றி நம்ம வீடியோ போட்டோம் நம்ம. ஸோ இந்த கம்பெனியும் பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆல்சோ Q1 ரிசல்ட்ஸ் வந்தோன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நான். ஓகே சார். ஸோ அடுத்ததாக சங்கர் அப்படிங்கிற ஐடியாவிலேருந்து வாரி எனர்ஜி பற்றி கேட்டிருக்காங்க சார். வாரி எனர்ஜி வந்து கொஞ்சம் பாருங்கள், அமெரிக்காவில் போய் இப்போ தான் பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க. இஷ்யூ வந்து முடிஞ்சிருக்கு. அண்டு ஒரு 2 குவார்ட்டர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இது என்டையர் வேல்யூ செயினில் இருக்கிற கம்பெனி. என்ன அப்படின்னா செல்லு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, தென் வந்து மாடியூல்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தென் அந்த மாடியூல்ஸ் மட்டும் இல்லாமல் அதை வந்து இபிசி கான்ட்ராக்ட் மூலமாகவும் இல்லாட்டா ஓன் பவர் ஜென்ரேஷன் மூலமாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு இவங்களுடைய சப்சிடரி ஒன்று இருக்குது வேறு, வாரி ரினியூவபிள்ஸ்னு, அது மூலமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேறு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. இன் அடிஷன் டு தட் பேட்ரியும் இப்போது இவங்களே டெவலப் பண்ண போகிறது ஆக சொல்லியிருக்காங்க. அண்டு அதை வச்சுக்கிட்டும் பவர் ஜென்ரேட் பண்ணி அந்த பீக் ஹவரில் செல் பண்ணதும் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பேட்ரியும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய கெப்பாசிட்டி ஃபார் செல் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்டு இதை தவிர அமெரிக்காவில் போய் அங்கே வந்து அபவுட் 1.2 கிகாவாட்ஸ் மாடியூல் அண்ட் அனதர் சேம் கெப்பாசிட்டி ஃபார் செல் மேனுஃபேக்சரிங் அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. ஒன்று மாடியூல் வந்து கமிஷன் பண்ணிட்டாங்க, இன்னும் பேலன்ஸ் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு ஃபார் டு கமிஷன் த பேலன்ஸ் ஒன். பட் வந்து இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த செல் வந்து இஸ் நாட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆக்சுவலாக ஒரு சோலார் இது பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. தெர் இஸ் பேக்வர்டு இன்டெக்ரேஷன் நிறைய பண்ணி ஆகணும். எங்கேருந்து வரணும் அப்படின்னா பாலிசிலிகான்லேருந்து தான் வரணும். பாலிசிலிகானை வந்து ஒரு ரீசனபிளி ஒரு பியோர் ஃபார்ம் ஆஃப் சிலிகான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து வேஃபர் பண்ணி அந்த வேஃபர்லேருந்து தான் செல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த செல்லு தான் இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேக்வர்டு இன்டெக்ரேஷனும் இப்போ வந்து நிறைய பிளான்ட்டு போட்டுட்ருக்காங்க. ஒடிசாவில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பிளான்ட்டை கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தா அந்த என்டையர் வேல்யூ செயினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வாரி வந்து என்டையர் வேல்யூ செயினில் இருக்காங்க. ஆனால் வித் ரிகார்ட் டு த அமெரிக்கன் பிளான்ட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இவங்க ஏன் போய் பிளான்ட்டு போட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே ரூல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, சோலார் வந்து அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி உண்டு. அப்படி பண்ணால் நிறைய இன்சென்டிவ் கொடுப்போம், நிறைய இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னாங்க, சப்சிடிலாம் கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த சப்சிடிலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்தோடனே புது லா அமெண்ட்மெண்ட் பண்ணி, அந்த லாவை அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த சப்சிடி ஃபார் ஆல் த சோலார் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் ரினியூவபிள் அசெட்ஸுக்கு கொடுக்குற அத்தனை ஃபெசிலிட்டியும் இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அது ப்ரையாரிட்டி லிஸ்ட் இல்லை.
கவர்மெண்டோட பட்ஜெட்டை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காரணம்லாம் காமிச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த கம்பெனியை இப்போதைக்கு பாதிக்காது, பட் ஆனால் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபியூ இயர்ஸில் இது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இயர்லி கமிட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்க வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டேஞ்சர் ஆன் த ஒன் சைடு. நம்ம Q1 ரிசல்ட்ஸில் பார்க்கலாம், அவங்களுடைய கம்பெனி ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம் எந்த மாதிரி அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து பிகினிங் அண்ட் கோ ஐடியிலேருந்து ஸ்டெர் டிஎம் ஹெல்த் கேர் பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டெர் ஏஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் ஷேர் பற்றி கேட்டிருக்காங்க சார். ஆஸ்டரா? ஓகே பார்க்குறேன். அந்த லேட்டஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் அண்ட் இந்த கம்பெனி நான் ஃபாலோ பண்ணல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் இருங்க 1 மினிட்டு, நான் இதில் எடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே சாரி, அருண் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று அவங்க கேட்டிருந்தாங்கல்ல டாப் 50 கம்பெனிஸ்லேருந்து பேடாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நேற்று அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டாப் 500 கம்பெனிஸ்லேருந்து நான் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் பற்றி கேட்டிருக்காங்க போல். சரி நிஃப்டி 50லேருந்து கேட்டிருக்காங்க, நிஃப்டி குரூப்லேருந்து. சரி அப்படி வந்து ஆஃப் ஹேண்டாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல கம்பெனி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், பேட் கம்பெனிஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம பேசுகிறதெல்லாம் நல்ல கம்பெனி, பேசாத கம்பெனிஸ் அப்படின்னு அதான் நம்ம பேசாதெல்லாம் நான் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து பிகினிங் அண்ட் கோலேருந்து வைபவ் குளோபல் அந்த ஸ்டாக் பற்றி கேட்டிருக்காங்க. வைபவ் குளோபல் அது வந்து ஹோல்டிங் கம்பெனி தான். ஸோ அதனால் ஹோல்டிங் கம்பெனியில் என்ன நம்ம ரிவ்யூ பண்ண முடியும், ஜாஸ்தி ஒன்றும் ரிவ்யூ பண்ண முடியாது. ஓகே, வைபவ் குளோபல் வந்து மித்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன் அடித்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனி பிஸ்னஸில் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை ஒன்றும் பெரிய லெவலில் அனலைஸும் பண்ண முடியாது. நமக்கு மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்காது. லேட்டஸ்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இடையில நிறைய பேர் வால்யூம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வால்யூம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கு, இப்போ வந்து சார்ட் அவுட் பண்ணோமே. ஆமாம், நேற்று கரெக்டாக இருந்துச்சு, இன்னைக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தது தமிழா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ப்ரோ ஜிபி பவர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன ஜேபி பவர்? சரி, இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் விட்டுருங்க. அவங்க 10 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஜேபி பவரில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த ரிலையன்ஸ் பவரு, தென் வந்து இந்த ஜேபி பவர், இவங்கெல்லாம் வந்து என்சிஎல்டி அந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் பணங்கிறதே ஒரு பெரிய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஐட்டம். அது கரெக்டாக யாருமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல இன்னொருத்தங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை நிறைய யோசித்து செய்யணும். இப்போ வந்து இப்போ உங்கள் கையிலேருந்து ஒரு ரூபா கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, யூ ஆர் ட்ராப்பிங் 1 ரூபி காயின். ஸோ 1 ரூபி தானே அப்படின்னு சொல்லி போவீங்களா? நம்ம இல்லாட்டா அது கீழே கொஞ்சம் எடுக்க தான் செய்யணும். ஏன் அது 1 ரூபி தானே. இவன் 1 கோடி ரூபா வச்சுருக்கவனோ அதே தான் பண்ண போகிறான். கண்டிப்பாக 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனோ அந்த 1 ரூபா தேடி தான் போக போகிறான். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த மணி என்ன, அந்த 1 ரூபியாக இருந்தாலும் இட்ஸ் அ வேல்யூ. உனக்கு வேல்யூ இருக்கிறப்ப அதை வந்து கரெக்டாக நம்ம செலவு பண்ணணும். கரெக்டாக வந்து எங்கே போடணுங்கிறத நம்ம யோசிக்கணும். 5,000 கம்பெனிஸ் இருக்குது ஷேரில் லிஸ்டடு. அதெல்லாம் 800 கம்பெனிஸ் வந்து எக்ஸலண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புது கம்பெனிஸ்லாம் நல்ல கம்பெனிலாம் வந்துட்டுருக்கு. இதை சர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். அந்த காலத்தில் கிரேட்டாக இருந்திருக்கலாம், இப்போ வந்து ஃபாலோ இன்ட்டு பேட் டைம்ஸ். அது பொடி சேஸ் பண்ணி போகிறதுலாம் அர்த்தமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். ஸோ அவர் வந்து மந்த்லி 10K 10 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க, அதை போய் பாருங்கள். ஆமாம், நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. ஓகே சார். ஓகே. சுந்தர்ராஜ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஆர்டிஎன் இந்தியா பவர் பற்றி கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் பவர் ரிவ்யூ அதான் நம்ம இந்த பவர் செக்டாரில் டாட்டா பவரை தவிர வேறு எந்த கம்பெனியும் சரியில்லைங்க. ஓகே. அண்ட் இல்லாட்டா அந்த க்ரீன் பவர் சைடில் போயிடணும் நீங்கள் கம்ப்ளீட்டாக யார் க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ. ஏன்னா தெர்மல் எனர்ஜிக்கு ஃப்யூச்சரே கிடையாது. ஓகே. அது பிகாஸ் ஆர்டிஎன் பவர் 17 ரூபா கோட்டாயிட்டுருக்கு, 18 ரூபா கோட்டாயிட்டுருக்குன்னு சொல்லி அதில் போய் இது பண்ணிடாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இட் மே க்ரோ ஒரு 4%, 5% இட் மே க்ரோ எவ்ரி இயர். பட் பர்பஸ் அது மாதிரி இல்லை. அப்படி வேணும் 5% தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு போயிடுங்க. அங்கே 5% ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு, எந்த வித ரிஸ்க்கும் கிடையாது. ஓகே. ஸோ எப்பொழுதுமே எப்படி ஷேரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இட் ஷுட் கிவ் ஒரு 10% ரிட்டர்ன் கொடுக்கணும் அது ஈச் இயர். அப்போ தான் வந்து அது இட் வில் பி அ குட் கம்பெனி. ஓகே. 17 ரூபாலேருந்து 18 ரூபா போயிடுது, 20 ரூபா போயிடுச்சு, நான் 3 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அதை திங்க் பண்ணி பார்க்கணும் அட்லீஸ்ட்டு. அப்புறமேல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். தெர்மல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃப்யூச்சரே கிடையாது. இன்றைக்கி ஐஇஎக்ஸில் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு கூட எவ்வளோ போச்சு அப்படின்னா பவர் காஸ்ட் எவ்வளோ போச்சு அப்படின்னா 18 பைசா 20 பைசா, ஒரு யூனிட்டுக்கு 18 பைசா 20 பைசா போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளோ சோலார் அண்ட் விண்ட் பவர் இருக்குது, அவ்வளோ ஹைட்ரோ பவரும் அதில் ஜாயின் ஆகிடுச்சு. வாங்குறதுக்கே ஆளே இல்லை பவர். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறப்ப தெர்மல் பவருக்கு என்ன ப்ரைஸு கிடைக்க போகுது? கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம வந்து தெர்மல் பவர் வந்து தோ எசென்ஷியல் பவர், ஏன்னா 24 ஹவர்ஸ் அது அதனால் சப்ளை பண்ண முடியும். தென் வந்து ஒரு சோலாரோ விண்டோ இல்லாட்டா அதர் டைப்ஸ் ஆஃப் பவருக்கு அந்த லெவலுக்கு ஒரு கண்டினியூஸாக சப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் அதான் கேட்டகரைஸ் தெர்மல் பவர்ஸை ஃபேர்ம் பவரும் மித்த கேட்டகரிஸில் இன்ஃபேர்ம் பவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நம்பி எதுவும் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியாது. இன்றைக்கி டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து ஈவன் இன்ஃபேர்ம் பவரை கூட ஃபேர்ம் பவராக கன்வெர்ட் பண்ணுங்கிறது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு வேறு. ஸோ அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் ஃப்யூச்சர் ஃபார் பியூர் தெர்மல் கம்பெனி இல்லவே இல்லை இந்தியாவில். அதை நம்பி நீங்கள் என்ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ தெர் இஸ் நோ ஃப்யூச்சர் ஃபார் தெர்மல் பவர் அஸ் சச், அண்டு எஸ்பெஷலி கோல் பேஸ்டு. அப்புறம் என்வாயன்மெண்ட் வேறு இஷ்யூஸ் வேறு அதெல்லாம் வேறு இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது வேறெல்லாம். நான் இது ஜேபி பவருக்கு சொன்னால் அதே இதுதான் இது ரிட்டர்ன் பவருக்கு நான் சொல்வேன். நான் நிறைய கம்பெனி இருக்குது. நீங்கள் 20 ரூபாக்குள்ளே தான் பார்க்குறீங்கன்னா அதுலேயே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதில் பவர் பிளான்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கூட நான் சொல்கிறேன். நான் 2000 நான் என்ட்ரு பண்ணேன் பவர் செக்டாரில். 2025 ஆகிடுது. ஸோ இந்த இதில் இருக்கிறேன். ஸோ லிவ்டன் 300 crores டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஐ நோ எப்படி இது ஃபியூச்சர் டர்ன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த இதுலேருந்து வர நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்து எந்த இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது எக்ஸப்ட் டாடா பவர். ஏன்னா அவங்க வந்து க்ரீனுக்கு ஆல்ரெடி மைக்ரேட் பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆல்ரெடி மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி அந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணுற கம்பெனிஸ் தான் கேன் சர்வைவ். ஓகே சார். அதர்வைஸ் பியூர் தெர்மல் பவர் வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து பவர் லூம் மெக்கானிசம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து HUL பற்றி கேட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிறாரு. ஸோ ஹிந்துஸ்தான் லீவர் அமங் தி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் கிரேட் கம்பெனிஸ் தான். பட் நோ டவுட் இவங்கெல்லாம் கிரேட் ஸ்டாக்காக ஆகுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஸோ அதுதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனால் HUL வந்து புதுசாக ஒரு சேர்பர்சன் வந்திருக்காங்க, சிஇஓ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிரியா நாயர்னு அந்த லேடி, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த லைனில். வெதர் அவங்கனால ஒரு புது நியூ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து எதுவும் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் இவங்க ஒரே பிளேயர் தான் இருந்தாங்க. ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் ஒரே பிளேயர் இருந்தாங்க. அதனால் டாமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. அவங்களுடைய எவ்ரி ஐட்டம்க்கு காம்படிஷன் வந்துருச்சு. வித் அதர் பிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் ஸ்மாலர் ரீஜனல் பிளேயர்கிட்ட இருக்கலாம்.
ஓகே இவங்களும் இதை வந்து நிறைய சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஸோ அதனால் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, ஆர் வால்யூம் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. பட் ஆனால் இன்றைக்கி வந்து சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூனோ the கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் லைக் 1 lakh crores வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய போகுது அண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வேறு. அண்டு இதை தவிர சிஆர்ஆர் ஃபார் த பேங்க் அதுவும் குறைய போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப தென் மோர் அண்ட் மோர் லோன் அவைலபிளாக இருக்கும் அட் லெஸர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். அதே சமயத்தில் சர்ப்ளஸ் மணியும் பீப்புள்கிட்ட இருக்கிறது சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபியூவல் மோர் டிமாண்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர். ஆனால் அதில் வந்து தி பெஸ்ட் கம்பெனிஸ் வில் பர்ஃபார்ம். வெதர் ஹிந்துஸ்தான் லீவர் வந்து அதில் ஒரு கம்பெனியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இதோட பெட்டர் கம்பெனிஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அவங்க கூட இந்த ரீசெண்ட் டைமில் பர்ஃபார்ம் பண்ணலை. லைக் ஜோதிஸில் அந்த மாதிரிலாம் அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அண்டு பட் ஆனால் பெட்டர் சான்ஸ் என்ன அப்படின்னா ரெவென்யூ மிக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது. லைக் டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிங்க பெட்டர் சான்ஸ் இருக்குது. இப்போ ஹிந்துஸ்தான் லீவர் அப்படின்னா இவங்க வந்து நோ டவுட் இவங்களுடைய இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. இவங்களோட ராயல்ட்டி பேமெண்ட் வந்து ஈச் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்களோட பேரண்ட் கம்பெனி யூனிலீவர் பிஎல்சின்னு ஒரு யூகே கம்பெனி இருக்குது. அது வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. முன்னாடி 3.45 இருந்தது, இன்றைக்கி வந்து அதை ரைஸ் பண்ணிட்டாங்க, 0.65 வரைக்கும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்லோவாக அவங்க மணியை சைஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியாவிலேருந்து. ஸோ அதனால் வந்து இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இன் ஃப்யூச்சர் அப்படின்னா அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரேட் கம்பெனி நோ டவுட், பட் கிரேட் ஸ்டாக் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஓகே சார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இந்த டைமில். பட் ரூரல் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. பட் அர்பன் கன்சம்ஷன் அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. பட் சிம்டம்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அர்பன் கன்சம்ஷன் தான் பிக்கஸ்ட் ஷேர் இந்த கன்சம்ஷன் மார்க்கெட்டில் பாஸ்கெட்டில். 60% வந்து அர்பன் அண்ட் 40 தான் ரூரல். அண்டு இங்கே இருக்க பீப்புளுக்கு தான் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் வேறு கிடைக்கிது. ஸோ இவங்க வந்து போய் டிமாண்ட் பண்ணலாம் இன் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ். ஆனால் ஒரு சர்ஃப் எக்ஸல் அப்படின்னா அதோட ஈக்குவலன் உஜாலான்னு ஒன்று ஜோதி லேப்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு காம்படிஷன்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி ஐடிசியும் இவங்களோட ப்ராடக்டை நிறைய கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வில் பி வால்யூம் க்ரோத் பண்ண முடியுமாங்கிறது பார்ப்போம் எப்படி இந்த நியூ லீடர் நியூ சிஇஓ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். ஓகே சார். ஸோ ஒரு கொஸ்டின் ஏமுத்ரா அண்ட் 361 பற்றி கேட்டிருக்காங்க. எஸ், 361 அதோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நான் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கிறனால நம்மளுடைய வெல்த் எங்கேருந்து வரப்போகுதுன்னா எஸ்பெஷலி அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களோட க்ரோயிங் நம்பர்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இப்போ வந்து ஒரு 60 million பீப்புள் ஆர் ரியலி வெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். $5,000 and above ஏர்ன் பண்ணுறவங்க இந்தியாவில். ஸோ இது வந்து இஸ் கோயிங் டு பி 100 million பீப்புள் in another 2-3 yearsல பை 2028ல. அப்போ வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இவங்க வந்து இவங்களுடைய மணியை வந்து நிறைய டிப்ளாய் பண்ணுவாங்க. யார் மூலமாக அப்படின்னா இந்த மாதிரி வெல்த் அட்வைசர்ஸ் மூலமாக தான் நிறைய டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து ஈவன் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரும். அதனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்து பேசிக்கலி ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனாலையும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு கம்பெனி என்ன சொன்னாங்க, அண்ட் இமுத்ரா வந்து இவங்க வந்து இந்த டிஜிட்டல் இந்த சிக்னேச்சர் அந்த மாதிரி இருக்காங்க. நான் கூட அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இவங்களுக்கு வந்து இந்த ரெவென்யூ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் கம்பல்சரியாக அத்தனை பேரும் ஈச் இயர் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு அந்த மாதிரி இருக்கிறனால இவங்களுடைய இந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அண்டு நாட் ஓன்லி தட் இவங்களோட அப்ராட்லேயும் இருக்காங்க, இவங்களுடைய சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இமுத்ரா வந்து இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ளே. நாட் அ கிரேட் ஸ்டாக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 8 to 10% ரிட்டர்ன் வரதுக்கு கிரேட்டஸ்ட் சான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து. ஓகே சார். ஸோ அதோட அது முடிச்சுக்கலாம். அவங்க பேரில் மட்டும் வச்சிடலாம் சார்.
கார்த்திகேயன், குமார், கோவர்தன், கிருஷ்ணா, சுகுமார், வினோத், அருண், சிசிஎஸ்ஆர் ஈரோடு, வினோத்குமார், ஹாப்பி டேஸ், சூரியகலா, ரைட். முஸ்தபா முகமது, தென்னரசு வெல்லா. ரைட். இவங்க நிறைய கேட்டிருக்காங்க, லைக் ஏன்னோ நாராயணா ஹிருதாலயா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி ரிசல்ட்ஸை இப்போ ஏன்னா ரிசல்ட்ஸ் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய ரிசல்ட்ஸை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணிவிட்டு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நிறைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது, இன்க்ளூடிங் ரிலையன்ஸ் அதை பற்றிலாம் போட போகிறோம். ஓகே. ஸோ அதனால் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இப்போவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த லைவை நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். இதில் பேசின எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். மேபி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா செபி அட்வைசருடைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைவ்ல நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரு. இளங்கோ, வணக்கம்.